அல்லது இன்னைக்கு பார்வைக்கு நம்ம சொல்லணும்னா 2 வகையான தன்மை உடைய சபைகள். 2 பேருமே கிறிஸ்துவை தேடக்கூடியவர்கள், எல்லாருமே தேவனை ஆராதிக்கிற சபை தான். இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லா சர்ச்சும் நல்ல சர்ச்சை தான் தெரியுது. அதான் நான் சொல்லுவேன். சென்னைக்கு வந்தபோது ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், சென்னைக்கு மாத்தலாய் வராரு. வரும்போது அவர் என்னை பார்த்து ஃபோன் பண்ணி, பிரதர் நாங்கள் சென்னையில் வந்து செட்டில் ஆக போகிறோம், ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்க அப்படின்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சர்ச்சினாலே நல்லது தான். உலகத்திலிருந்து கர்த்தர் சர்ச்சை உண்டாக்குனதுக்கு காரணமே வேறு பிரித்து கொண்டு வைக்கிறதுக்கு பேர் தான் சர்ச்சு. இப்போ அதுலேயுமே என்ன ஆயிடுச்சு, நல்ல சர்ச்சில் ஒன்று வந்துருச்சு. ஆண்டவர் படைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் உண்டாக்கினார். அப்படிதான் இருக்கு. அதே அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் அப்படின்னு இருக்குது. ஆனால் பேழைக்குள்ள போகும்போது நீங்க பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, சகல விதமான சுத்தமான மிருகங்களும் அசுத்தமான மிருகங்களும் இருக்குது. ஆண்டவர் படைக்கும் போது எல்லாமே எப்படிதான் இருந்துச்சு, சுத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் பேழைக்குள்ள போகும்போது 2 வகை போகுது, ஒன்று சுத்தமானது, அசுத்தமானது. அதே மாதிரி தான் கர்த்தர் உண்டாக்கும் போது சர்ச்செல்லாம் நல்லதாக இருந்துச்சு, ரத்தத்தால் கழுவப்பட்டு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் 2 வகையான சர்ச் இருக்குது. 2மே டிராவல் பண்ணுது, 2க்குமே ஒரே மனவாளம் தான், 2மே அவரோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியுது. இவங்க 2 பேரும் என்ன வார்த்தை சொல்றாங்க, இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ. அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தை வெறுத்து புறப்பட்டு கர்த்தருக்காக ஒரு சாக்ரிஃபைஸோட டெடிகேஷனோட புறப்படுறதுல பர்ஃபெக்ட் 2 பேருமே. இன்னைக்கு அப்படித்தான் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது, அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்காக விட்டு விட்டு வருகிறவர்கள் ஒரு பீரியட்